வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரோஜா மேம் தன்னுடைய இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் சாரை பற்றி பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சர்ச்சைக்குரிய விஷயமா சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா மேம் ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் ரஜினிகாந்த் சாரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயினா நெக்ஸ்ட் டு மீனா மேம் அப்படின்னு பார்த்தா அது ரோஜா மேம் தான். அந்த வகையில் ரோஜா மேமை தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷ் போன அவர் சந்திரபாபு நாயுடுக்கு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்ட ரோஜா மேம் அங்கேயே அதுக்கு ப்ரெஸ் மீட்டில் கோவமாக பேசியிருந்தாங்க. அதாவது உங்களை யாராவது வீட்டுக்கு இன்வைட் பண்ணனா கெஸ்ட் அப்படிங்கிற முறையில் வீட்டுக்கு போகலாம். ஆனால் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிச்சிட்டு போகக்கூடாது. இது என்னங்க, இதில் என்ன இருக்குது? ரஜினிகாந்த் சார் எனக்கு தெரிஞ்ச என் மனசில் இது வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோ லெஜெண்ட் மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அவர் ஜீரோ ஆயிட்டாரு மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சந்திரபாபு நாயுடு சார் ஏபிக்கு அவரை இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தலைவர் ரஜினிகாந்த் சார் சந்திரபாபு நாயுடு சார் வீட்டுக்கு போகும்போது ஒரு கெஸ்ட் அப்படிங்கிற முறையில் அவங்களுடைய வீட்டில் உபசரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேலு ப்ரெஸ் மீட்டில் இன்டர்வியூ கொடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சந்திரபாபு நாயுடு சாருக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்ட ரோஜா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டவனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக உனக்கு ஒரு பர்த்டேவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாங்கள் விஷ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துக்கு நாங்கள் டான்ஸ் ஆடியிருக்கோம். அதுக்கு நாங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்கினது கிடையாது. உங்கள் மேலே இருக்கிற மரியாதையின் பேரில் தான் நாங்கள் அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு, இதுவரையுமே ரஜினிகாந்த் சார்னா எங்கள் மனசில் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோடு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அது உடஞ்சிடுச்சு. நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்குறீங்க, மக்களை இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ என் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்தது. நான் ப்ளூ ஃபிலிமில் நடிச்சிருக்கிறேன், ப்ராஸ்டியூஷன் பண்ணுறேன்லாம் அவர் சொன்னார். அப்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போது நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னை பற்றி அவங்க தப்பாக பேசும்போது நீங்கள் எப்போயாவது உங்களுடைய வாய்ஸை கொடுத்துருக்கிறீங்களா? எப்போவுமே எந்த ஹீரோயின்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது உங்களுடைய வாய்ஸை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா? எனக்கு என்ன அப்படின்னு தானே இது வரைக்கும் இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களை டைரக்ஷன் பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதில் என் மனசில் இருந்தார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜீரோ ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயமே நல்ல விஷயங்களை பண்ணலை. உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களை நம்பி இருந்த யாருக்காவது நல்ல விஷயம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறீங்களா? யாருக்குமே நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலை. அப்படிங்கும்போது மக்களை கைட் பண்ணி டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட எத்தனையோ ரசிகர்கள் பால் குடம் தூக்குறதுலேருந்து நடப்பாது அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை பண்ணினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் காட்டுற டைரக்ஷன் அப்படிங்கிறது இது நல்ல வழிதானா? ஊருக்கே தெரியும் சந்திரபாபு நாயுடு சாரோட பிஹேவியர், அவருடைய நடத்தை பற்றி. அப்படி இருக்கிறவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டுக்கு கெஸ்ட்டாக உன்னை கூப்பிட்டா அவங்களுடைய வீட்டுக்கு நீ போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே உன்னை யார் ஒப்பிச்சிட்டு போக சொன்னா? ஏதாவது ஒரு விஷயம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க, மக்கள் நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பார்த்து பேசணும். என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அந்த சுயநலத்தை மக்கள் மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி ரோஜா மேம் பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நிறைய பேர் உங்கள் மூவிஸில் நடித்த உங்களுடைய ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் தான். உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நீங்கள் ஏதாவது கன்சர்ன் காட்டியிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஹீரோயின்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் உங்களுடைய வாய்ஸை தாராளமாக கொடுத்துருக்கலாமே. நீங்கள் எந்த விஷயத்தையும் தப்பாக சொல்ல போகிறதில்ல, மிகையாகவும் சொல்ல போகிறதில்ல. உள்ளதை உள்ள மாதிரி சொல்லியிருக்கலாமே. எனக்கு அவங்கள பற்றி தெரியும், அவங்கள பற்றி அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கலாம்ல.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து எதுவுமே சரி கிடையாது. உங்களை மக்கள் ரசிக்கிறாங்க, நம்புகிறாங்கங்கிற ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் சீப்பான கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இந்த சீப் கேம்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது. ஒரே ஒரு பணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் இத்தனை நாளாக வந்து ஓடிட்டுருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எத்தனை தடவை இது என்னுடைய லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய படங்களோட லிஸ்ட் இன்னும் நீண்டிக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயம் வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒரு பணம் கொடுக்குற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அகல் விளக்கு மாதிரி. ஸோ அதுலேருந்து உங்களால் ரிட்டையர்ட் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு என்ன நினச்சிங்க, இதனுடைய லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை ஏமாற்ற நினச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹீரோயின்ஸ்க்கு ப்ராப்ளம் அப்படிங்கும் போதோ, நடிகர் சங்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும் போதோ வாய்ஸ் கொடுத்துருக்குறீங்களா? ஆனால் அரசாங்கத்தில் தமிழ்நாடுவா இருக்கட்டும், ஏபியா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அரசாங்க தலையீடில் நீங்கள் எதுக்கு உங்களுடைய மூக்கை நுழைக்கிறீங்க? உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? என்ன போயிட்டுருக்கு? என்ன நடந்துட்டுருக்கு? இந்த இஷ்யூக்கு யார் காரணம்? ஏதாவது தெரியுமா? அவங்க ஏதாவது சொன்னால் அதை அப்படியே வந்து இன்டர்வியூவில் ஒப்பிச்சிட்டு போயிடுறது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷத்தனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஜினிகாந்த் சாரை லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரோஜா மேம் வந்து விளாசிருக்கிறாங்க. அவங்க பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களை சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் சாரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே இருந்த நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு, எங்களால் நம்பவே முடியல, எங்களுடைய ரஜினிகாந்த் சார் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு பிக் பாஸ் புகழ் அபிராமிக்கு நடந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அவங்க பிக் பாஸ் மூலமாக தான் இன்னைக்கு இணையதளங்களில் ஃபேமஸ் ஆக ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய நிறைய கிளாமரஸான பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிடைக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய கிளாமரான பிக்சர்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அதை எடுத்து யாரோ இணையதளங்களில் வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்களுடைய திறமையை நீங்கள் நடிப்புலையோ இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோவோ இல்லை காட்டலாம். இல்லை சினி ஃபீல்டில் சீரியல்ஸில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசும்போது, அதுக்கு பிக் பாஸ் அபிராமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த மாதிரி கிளாமரஸான பிக்சர்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணல. அதை பார்த்தா மாஃபிங் மாதிரி நல்லாவே தெரியுது. ஏன்னா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் வந்து நல்லா பிக்சர்ஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவையில்லாத எதிரிகள் யாரோ பண்ணின மாதிரி தான் எனக்கு பார்க்க தெரியுது. நான் சைபர் கிரைமில் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் போல்டாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகளை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிக் பாஸ் அபிராமியோட அந்த வைரலான பிக்சர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.